ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு புது விலாகில் உங்களை பார்க்கறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நேற்றுக்கு தெரிஞ்சிருக்கணும். நைன்ட்டு சொன்ன டைலாக்கே எப்படியோ 10 தடவை சொல்லிட்டாங்க. சரி, ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அது எங்கே அப்படிங்கிறத நான் உன்னோட பெரிய பொண்ணு கால்மி அக்கா. அதனாலலாம் இல்லை, அக்கா தான் கூப்பிடணும். சரி, ஏன் இப்படி இருக்கானே தெரியல. அவன் என் தம்பி அவன் அப்படிதான் அப்பப்போ எதனா க்ரேஸியாக பண்ணுவான். ஏடா பொசுக்கறி கேமரா முன்னாடி அடிச்சுட்ட. சரி, அவனை கண்டுக்காதீங்க. அவன் கொஞ்சம் அப்படிதான். அவன் கொஞ்சம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவான் அப்பப்போ. யார் திமிரா பண்ணுறதுப்பா? நானா நீயா? நீ தான். இப்போ இருக்கிற எத்தனாவது படிக்கிற நீ? உங்கள் மிஸ் பார்ப்பாங்க, கௌரி மிஸ் பார்ப்பாங்க இந்த வீடியோவை. நான் அனுப்பி விட்ருவேன். அவங்க என் ஃப்ரெண்டு தான். அனுப்புவேன். வேறுங்கம்மா இப்போ வரேங்க மிஸ். எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சு விளையாடிட்டே இருக்கான். இதெல்லாம் என்ன விளையாடுறானே தெரில. அது பாட்டுன்னு பேய் மாதிரி கத்துது, இவன் பாட்டு நாய் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். சொல்லுவேன், மிஸ்ஸுக்கு அனுப்புவேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக. கௌரி மிஸ், நீங்கள் இதை பாருங்கள். பார்த்துட்டு அனிஷை கேளுங்க. அடிக்கிறான் என்னென்னமோ சொல்கிறாங்க. போடுறேன், இதை அப்படியே போட்டுருவேன். ஸோ அவன் கொஞ்சம் சைல்டிஷ் எப்படி சொல்கிறது, ரொம்ப பாஸ்கார பிள்ளையா, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோமா, அதனால் அப்படி இருக்கான். சரி சரி, செல்ல தம்பி சொல்கிறதே இரவானால் பகலும் பணத்தை மட்டும் எடுக்க மாட்டேன். அது அவ்வளோ இப்போ ஓகேவா? பவர் வைக்கணும். பவரு என்ன பவர் தெரியல. நான் போஸ்ட் கொடுக்குறியாப்பா வீடியோ? என்னப்பா செம்ம வியூவாக இருக்கல. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட். அப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். அங்கெல்லாம் போக முடியாது. ஏதோ எங்கள் ஊருக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. பட் கிட்டத்தட்ட எனக்கு அதுவே பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த பிளேஸை பார்த்த உடனே மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க, இன்றைக்கி எங்கள் ஊருக்கு போகிறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. எனக்குமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வரோம்ல, அதனால இதான் எங்கள் ஊர் பலாரம். நீங்களும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, அதோ தெரிகிறதா ஒரு கோவில், அதுக்கு தான் போக போகிறோம். வாங்க. அனீஷ் போயிடுவோமா? வழி கரெக்டா? இல்லை போங்க. வழி கரெக்டா இல்லையாடா? வழி இருக்கா இல்லையா? முள்ளா இருக்கான் அங்கிள், அப்படியே போயிடலாம். இல்ல இந்த சைடு முள்ள விழுந்துட்டு இருக்கான். ஐயோ, அட்வென்ச்சரஸா இருக்கு. அனீஷ் வா, அனீஷ் பிடிச்சிக்கோங்க யாருன்னா. ஆக்சுவலாக அந்த காட்டெல்லாம் நாங்கள் கடந்து வந்ததே ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக முள் வேலி. அதோ எங்கள் அம்மா ஒருத்தவங்க அதோ போகிறாங்க பாருங்க. அவங்க பண்ண வேலை தான். ஒழுங்காக டீசெண்டாக ரோட்லேயே வந்திருக்கலாம். ஊரை சுற்றி காமிக்கிறேன்னு அவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே கடவுளே, அப்படி இருக்கு நம்ம. பட் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் அது ஒருக்கு பாருங்க, அதுதான் நம்ம கழனி வேலை. அங்கேருந்து அந்த தென்னை மரம் வரைக்கும் நம்ம தோப்பு அப்படின்னு அடையாளம்லாம் சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நைஸ் டு சி. நம்ம பட் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ மழை பெஞ்சதுனால இந்த இடம்லாம் வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கான். இல்லைனா வந்து ஓரளவுக்கு லிமிட்டட் வாட்டரில் இருக்கும் போல். இந்த இடம்லாம் பரவாயில்ல. நாங்கள் ஃபஸ்ட்டு கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம். அதில் வரும்போது நான் என் உயிரை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமான்றதுனால வீடியோ எடுக்க முடியல.
அப்படி நான் எத்தனை எங்கள் அப்பா தலைமையிலே அடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி முள்ளுக்காடு மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நடந்து வந்தோம். எங்களை நம்பி ஒருத்தர் வேறு வந்தாங்க. அப்புறம் பாதியிலே அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ எங்களுடைய ஒரே குறிக்கோள் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கோவிலில் போய் சேர்றது தான். வாங்க வாங்க அப்படியே எங்கள் ஊரை சுற்றி காமிச்சிட்டே போகிறேன். நம்மளும் போவோம். நம்ம ஒரு நல்ல கேமராமேனை பிடிக்கணும். அப்போ தான் நான் நடந்து வர்றதை வீடியோ எடுப்பாங்க. சே, அதான் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி நானே கேமராமேன், நானே டைரக்டர், நானே எடிட்டர், நானே ஸ்கிரிப்ட், எல்லாமே. ஸ்கிரிப்டே கிடையாது நமக்கு, அது வேறு விஷயம். பாருங்க பல தடைகளை தாண்டி போகிற மாதிரி போயிட்டுருக்கா. சரி ஓகே, அங்கே தெரிகிறதா ஒரு கோவில், அதுதான் எங்கள் கோவில். ஸோ நம்ம ரீச் பண்ணிட்டு ஐயோ நான் எப்படி வருது? என்னப்பா இது? சரிடா. ஐயோ ஓகே ஃபைன். அலசு அனிஷ், நீ தாண்டா ஃபன்னு. அனிஷ் திரும்பி ஒரு ஹாய் சொல்ல பார்ப்போம். அவன் பண்ணுற அழுப்புற இருக்கே அப்பா, கொஞ்சம் நஞ்சமாக பண்ணுறான். பஸ்ஸில் அவன் பண்ண அழுப்புறைக்கு ட்ரெயினில் இருந்தவங்கலாம் பயந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணான். ஸோ ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஆமாம், அந்த கிராமத்தில் ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வீடு நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு நாள் தாங்க பார்த்து ரசிக்க முடியும். அப்புறம் திரும்பி நம்ம ஊருக்கே போக வேண்டியதுதான். சவுண்டு கேட்குதா? திருவிழா வைப்ஸ் வந்துருச்சா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்ததே வந்து எங்கள் ஊர் குலதெய்வம் கோயிலோட திருவிழா தான், சும்மாலாம் இல்லை. எவ்வளோ பாருங்க, பயணம் ரொம்ப பெருசு. அவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், பல தடைகளை தாண்டி. இவங்களாம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நடந்துட்டு வந்துட்டுருக்கேன்னா எனக்கு அவார்டே கொடுக்கலான்னு உங்களுக்கு தோணும். ஐயோ. ஸோ ஃபைனலி வி ரீச் த டெம்பிள் கைஸ். அவ்வளோதான், அது ஏறின உடனே நம்ம ரீச் பண்ணுறோம். சரி, நான் அங்கே போயிட்டு இன்னும் நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன். நான் சொன்னேன்ல, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ட்ரெயின் ஏறும்போது ஒரு சீனரிஸ் வந்தாங்க. எங்களை நம்பி இந்த இதுக்குள்ளே வராமல் ரோட்டு மேலேயே வந்துட்டாங்க. பட் பரவாயில்ல, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஃபஸ்ட் வந்துட்டோம்ல, பெருமையாக இருக்கு. அண்ட் நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்கள், சூப்பராக இருக்கா? சரி வாங்க கோயில் உள்ள போவோம், இல்லைன்னா எங்கள் வீட்டில் கழுவி ஊற்றுவோம். இதுதாங்க எங்கள் ஊர் கோவில். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி, என்னம்மா வெறும் வெளியே மட்டும் காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, சரி வாங்க, இதுதான் எங்கள் கோவில் குளம். ஸோ வந்த உடனே நாங்கள் கோவில் உள்ளலாம் போல் ஃபஸ்ட்டு போயிட்டு கை கால் மூஞ்செலாம் கழுவிட்டு அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து தலையிலலாம் தெளிச்சிக்கிட்டு எங்கள் மம்மி தான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே என் தம்பி போய் கொடுக்குன்னு பெரியம்மா எனக்கு அப்படின்னு கேட்பான். உடனே அவனுக்கும் எல்லாமே தண்ணிலாம் தெளித்து விட்டாங்க. தெளித்து விட்டுட்டு எங்கள் மம்மி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே நானும் என் தங்கச்சி எட்டி பார்த்தா அவ்வளோ மீன். இங்கெல்லாம் பொரி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். சரி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வரலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவில் உள்ள என்ட்ரானாலே பயங்கரமான பாசிட்டிவ் வைப் எனக்கு வந்துடும் தெரியுமா. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் பொங்கல் வைக்கலை, அங்கே ஒரு ஆண்டி பொங்கல் வச்சாங்க, அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பாடை பார்த்தோன்னே மனசெல்லாம் அலைப்பாய ஆரம்பிச்சிச்சு. போய் சாப்பிட்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்று சாப்பாடு சாப்பிட்றது ஒரு சுகம்தான்ப்பா, நல்லாயிருக்கும் கோவிலில் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இங்கே எவ்வளோ ஜாலியாக சீனரிஸ் ரசிச்சுக்கிட்டே பொங்கல் வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் சொல்ல முடியாது. அங்கே பொங்கல் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். சாரீ கட்டிக்கிட்டு அந்த புகை வந்து மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு அந்த வெயிலில் உட்காந்துட்டு பொங்கல் வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தெரியுமா. அவங்களாம் கஷ்டப்பட்டு பொங்கல் வச்சாங்க, நான் ஜாலியாக உட்காந்து அப்படியே சீனரிஸை ரசித்து சீன் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம ஊரில் எப்படி பீச் ரசிப்போமோ அந்த மாதிரி இந்த ஊர்லாம் போனால் குளத்தை ரசிக்கலாம். வர்த்து ப்ரோ, வர்த்து அப்படி இருந்தது. இந்த இடத்துலாம் தாமரைலாம் பூத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்ல.
நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்து சாமிக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இந்த கோவில் போனோன்னா எப்படி ஃபீல் ஆகும்னா, ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ வேறு ஒரு vlogல இன்னும் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் வந்து பார்க்கலாம்.